ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்கா ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 3வது குறளும் 4வது குறளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறள் பார்ப்போம். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 3வது குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இடுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்ப்போம். குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். குறளுக்கான பொருள் பார்ப்போம். ஒழுக்கம் உடைமை உயர்குடி, அதாவது குடிமை, ஒழுக்கம் உடைமை குடிமை. அதாவது என்னன்னாக்கா ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினர். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க இழுக்குடியினர் அப்படின்னு இருக்காங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா குறளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது குறள் பார்ப்போம். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். அந்த திருக்குறளுக்கான சொற்பொருள் பார்ப்போம். மரப்பினும் அப்படின்னாக்கா மறந்தாலும், கொழலாகும்னாக்கா கற்றுக்கொள்ள இயலும். அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். மரப்பினும் மோத்து கொழலாகும் அப்படின்னாக்கா ஒருவன் கற்ற கல்வியை மறந்தாலும் மறுபடியும் அவங்க கற்றுக்கொள்ள முடியும். பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கிடும். அதாவது அவங்க ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய பிறப்போட சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் அப்படின்னாக்கா ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் அவன் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 3வது குறளும் 4வது குறளும் பார்க்குறோம். 3வது குறள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது அதனுடைய பொருள் பார்த்தோம்னா ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர். அடுத்து 4வது குறள். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கிடும். இந்த குறளோட பொருள் பார்த்தோம்னாக்கா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை அவன் மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். தேங்க்யூ.